2026 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கும் இந்த நிலையில் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைகிறார். அவரிடமே சில அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக 2026 தேர்தல், ஒருபுறம் நடிகர் விஜயின் அரசியல் வருகை, மறுபுறம் கூட்டணி கட்சிகளின் ஆட்சியில் பங்கு என்ற நிலைப்பாடு, இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கருத்து பதிவு பண்ணுங்க. இது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும் இது வரக்கூடிய பிரச்சனைகள் தான். நீங்கள் எத்தனை தேர்தல் எடுத்து பாருங்கள், தேர்தலுக்கு முன்னால் பல்வேறு விவாதங்கள் வரும். இந்த விவாதங்கள் கட்டமைக்கப்படுவது இயல்பு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களை தேர்தல்களை சந்தித்த அனுபவம் உள்ள கட்சி. இன்றைக்கு மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் டெலிவரபிள்ஸ்னு சொல்லுவோம், நம்ம கொடுத்துருக்கிறதுன்னு நிறைய இருக்குது மக்கள்கிட்ட. அதுதான் தேர்தலில் மையப்பொருளாக இருக்கும். அதில் வேறு எந்த விஷயங்களை ஈடுபடாது. எனவே மாண்புமிகு முதல்வர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த இயக்கம் பெற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இருப்பதாக இல்லை. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் நிச்சயம் கைப்பற்றுவோம். அந்த வெற்றியை எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் திரு தளவாய் சுந்தரம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு நல்ல ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அவரே சொல்லிட்டாரு, 6ல் 4 தான் சொல்லியிருக்காரு. பத்மநாபபுரம் தொகுதியையும் கிள்ளியூர் தொகுதியும் அவர் சொல்லலை, கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன காலில் சமர்ப்பிக்கிறது? நாங்கள் 6 தொகுதியின் வெற்றியை எங்களுடைய மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரங்களில் நாங்கள் வெற்றியாக கொண்டு சேர்ப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் யார் நினைத்தும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகளுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.